இப்படி ஜூம்ல வராதீங்க, மூக்கெல்லாம் பெருசா தெரியும். என்ன கேட்டீங்க? மாறவே நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஆமா, படம் பாத்தீங்க எப்படி இருக்கு? படம் வந்து நல்லா இருக்கு. எல்லாருமே லவ் பண்றவங்கலாம் வந்து படம் பார்க்கலாம். ஆஃப்டர் மேரேஜ் பார்க்க கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க. லவ் பண்ணும்போது ஒரு சும்மா ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். படத்தில் எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க, எது எடுத்துக்க வேணாமோ எடுத்துக்க வேணாம். ரயானோட இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப உருன்னு இருக்கான். அவனோட ரோல் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் சிரிச்சாதான் க்யூட்டாக இருப்பான். ஸோ நல்லா இருக்கு அவனோட பர்ஃபார்மன்ஸ். பிக் பாஸ்க்கு அப்புறம் ரயானோட படத்தை பார்க்கணுன்னா அவன் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஹரிபாஸ்கர் சாரும் லாஸ்ட்லே மேமும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹரிபாஸ்கர் சார் யூடியூப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு அவர் ஸ்க்ரீனில் நான் வந்து தேட்டரில் பார்க்குறேன். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. க்ரூக்கு என்னோட நன்றி. ஃபீலா இங்கே வந்து கேட்குறீங்களே? இல்லை, அது நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாரும் என்னை ஓட் போட வச்சு வின்னராக ஆயிருக்கணும். பட் ரன்னராக ஆகிட்டேன். ஸோ அதனால் அது ரொம்ப நான் மகிழ்ச்சியாக நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துலையா தெரியல, எல்லாருமே இருக்காங்க, யாரையும் மிஸ் பண்ணல. முத்து வரல. முத்து வேற யார் வரல? முத்து தீபக் அண்ணா அவங்க வரல. சுனிதா வரலாம், நான் மிஸ்ஸே பண்ணலங்க. முத்து வரல, அவள்தான். படம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பையன் ரயானுக்காக சப்போர்ட்டுக்காக வந்தோம். ரயான் பிச்சு பெடல் எடுத்துட்டான். பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்தோட சூப்பராக குட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். அங்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால தான் நாங்கள் இப்போ இங்கே வந்தோமே. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கியூரியாசிட்டியோட தான் இங்கே வந்தது. கியூரியாசிட்டி ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு ஃபீல். மேபி நான் எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு திருப்பி வருவேன். ஹவுஸ் கீப்பிங் ஆல் தி பெஸ்ட். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இன்னும் ரீயூனியன் மாதிரி இருக்குது. யாரை மிஸ் பண்றீங்க? தீபக், அருண், முத்து ஆப்வியஸுங்க. அவர் தான் வின்னரு. அவர் எல்லா இடத்துலையும் அவரே தான் இருக்காரு. வின்னர் தவிர்த்து அப்படியே அதோட பழக்கம் வண்டர்ஃபுல். நல்ல ஒரு சுனிதா கூட வரலையே. சுனிதா வந்து நானா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். சுனிதா ஒரு ஷூட்டில் இருக்காங்க. இந்த பாய் பெஸ்ட் எப்படி இருக்குங்களோ அதான் என்னத்த சொல்ல, நல்லா இருந்தா சரி. பாய் பெஸ்ட் ஒரு தாட் என்ன? பாய் பெஸ்டி பொறுத்து என்ன தாட்டா, என்ன நம்ம பார்க்குறோமோ அந்த விதத்தில் பார்த்தாலே எல்லாமே நல்லா தான் இருக்கும். நாங்கள் இருக்க மாட்டோம் அந்த மாதிரி. எல்லாரும் நாங்கள் அந்த மாதிரி டேய் கம்முன்னுறா. நம்ம எந்த தாட்டில் பார்க்குறோமோ அதானே பிரதர். பாய் பெஸ்டி நல்ல விஷயம் தான் பிரதர். நீ கேட்குற கேள்வி ஒன்று என்கரேஜ் பண்ணுறீங்களா நீங்கள்? நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா சார்? நான் தான் சார் கேள்வி. பாய் பெஸ்டியில் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா சார்? வாங்க சார். என்கரேஜ் பண்ணுறீங்களா சார்? எங்களை கேட்குறாங்கண்ணா, பாய் பெஸ்டின்னு கேட்குறாங்க. பாய் பெஸ்டினா சொல்லுங்க. இல்லை, கேள்வி என்னன்னு எனக்கு தெரியாது. பாய் பெஸ்டியை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பாய் பெஸ்டியை பற்றி நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன தப்பு? அதெல்லாம் ஒன்று தான் நம்ம பார்க்குற விதம் தான். நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்தீங்க எப்படி இருக்கு? ஐயோ 2 படம் பார்த்த மாதிரியே இருக்கு. அங்கே ஒரு படம், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு படம். பொதுவாக பசங்கன்னா எப்படி, ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி பார்ப்போம் படம்? ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த இடத்துல யாரை மிஸ் பண்ணுறீங்க? கேட்டேன். விஜய் சேதுபதி அண்ணா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். போடுறா மச்சான். ஆமால, ஆமாம், அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் டீமில் எல்லாருமே இருக்கும் சார். நான் தீபக் அண்ணா அப்படி போனேன். அப்புறம் அவங்க வந்து முத்துக்குமரன் கேட்டாங்க. அப்புறமேல அது நீ ஸ்ட்ரெயிட் அது சேதண்ணா. நான் சுனிதா சொன்னேன். மொத்தத்தில் எல்லாம் ஃபில் ஆகிட்டோம். சேது அண்ணாவை மிஸ் பண்ணுறேன். யாரோட? ரயான் ஆக்டிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் அதுக்குமா இப்போ இது முன்னாடியே பண்ண ப்ராஜெக்ட், இப்போ அதில் கொஞ்சம் சப்பியாக இருக்கும். இல்லை இப்போ எங்கள் கூட சேர்ந்து இன்னும் செம்மையாக ஒரு ஹீரோ மாதிரி இருக்கும். ஆமாம், செம்மையாக இருக்கும். வர ப்ராஜெக்ட்லாம் பாருங்க ரயன். உங்கள் டைரக்ஷனில் ரயன் பண்ணுவாரா ப்ரோ? அது வந்து ஒரு பெரிய கடல் ப்ரோ. நானே இப்போ தான் ஒரு சின்ன ஒரு தின்னுண்டு ஒரு இது சிசு மாதிரி ப்ரோ. அதுக்குள்ளே நான் வந்து டைரக்ஷன் நான் பண்ணுறது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு. இதில் நான் இன்னொருத்தர் நான் யோசிக்கல. பட் என் கதைக்கு ரயன் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன். ஹீரோயின் யாரா இருக்கு? என் கதையில் ஹீரோயின் இல்லை ப்ரோ. வேண்டாம், ஓகே தான். நல்ல விஷயங்க, ஹீரோயினே வேண்டாம். நல்லா பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல மூவி. ரயானை பற்றி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மூவி பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பார்த்ததுல. இங்கே
எங்க யாரும் இங்க விஜய் சேதுபதி சார் தான் இல்ல, மற்றபடி ஓகே. யா அதுதான். முத்து இல்ல, ஆமா முத்து மிஸ் பண்ணேன். வெறும் நினைச்சேன் தீபக் அண்ணா ஃபேமிலி கூட வெளியில போயிருக்கேன், ஸோ அவர் வரமாட்டே தெரியும். முத்து இல்ல, ஆமா. சுனு தெரியல ஏன் வரலன்னு, மீதி எல்லாரும் வந்துருச்சு. நமக்கு என்ன தெரியுமா மிஸ் பண்ணாதுக்கு, எல்லாரும் நேற்று முந்தானேத்து இப்படி பார்த்துட்டு தான் இருக்கு, அதனால யாரும் மிஸ் பண்ணலாம். இந்த பைத்தியத்தை தான் 2 நாள் ஆச்சு பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில வந்து என்ன உள்ள நம்ம எல்லாரும் நல்லா தான் பழகினா, அதே மாதிரி வெளியில வந்த போது என்ன ஃபேமிலி மாதிரியே இருக்கு. இவனெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஒரு நாள் பார்க்கலன்னா. ஆமா ஆமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சம்மந்தி நானே 2 தடவை பண்ணி சாப்பிட்டோம், நல்லா ஓகே தான். நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. முடிச்ச ஒரே விஷயத்தை எத்தனை வாட்டி சொல்றது? சரி சொல்றேன். மூவி நல்லா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த பாய் பெஸ்டினா என்ன, லவ்னா என்ன, அந்த மாதிரி இருந்தது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து எல்லாருமே பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு மூவியாக இருந்துச்சு. தப்பாலாம் காட்டல, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதுல தானே இருக்கு. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் அறிவு இருந்தால் நான் இங்கே நின்று பேச போகிறேன். பெஸ்டி ஃப்ரெண்டு அதுக்குள்ளேயே நான் வரலங்க, ஏன்னா எனக்கு அந்த அவ்வளோ மூளை கிடையாது, எனக்கு அதை பற்றி தெரியல. ரயன் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சீரியஸான சீன்ஸ் எல்லாமே அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. அவன் நடிக்கும் போது நல்லா இருந்தது. அவன் நடிச்சது வீட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி ஒரு மூவியில் ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்கும் போது டோட்டலாக வேறையா இருந்தான். ஸோ இதுதான் ஒரு ஆக்டருக்கு தேவையான விஷயம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ராயன். எனக்கு அந்த ஹீரோ இருக்கார்ல ஹரிபாஸ்கர், அவர் கூட ரொம்ப பிடிக்கும். அவரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மூவி நடிக்கிற மாதிரியே இல்லை. அவர் பார்க்கும்போது கொஞ்சம் அவர் நிறைய நல்லா பண்ணுன்னு உள்ளேருந்து வெறியாக ஒரு மாதிரி நடிப்பாங்களா, அந்த மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க செம்ம க்யூட்டாக இருந்தாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க பிபியூவில் இருக்கும் போதே ஒரு மாதிரி க்யூட்டாக இருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயும் இருந்தாங்க. அவங்களோட நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தது. ஒரு சில இடத்துல அவங்க கோவப்படுவாங்க, ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தது இந்த மூவியில் அவங்களுக்கு பர்டிகுலராக. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாரை மிஸ் பண்ணுறேன்னா? யாரையும் மிஸ் பண்ணலையே, எல்லாருமே நம்ம மக்கள் இருக்காங்களே. அவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, தெரிஞ்சது தானே. ஸோ யாராவது 2-3 பேர் பிஸியாக வெளில எங்கேயாவது இருப்பாங்க, ஸோ வர முடியாது. உள்ளே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆமாம் ஆமாம் அது வெளில, ஆமாம் இந்த மாதிரி நிற்க மாட்டாங்கன்னு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்களா, அதுதான் என்னை நிற்க வச்சுது. அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி நடக்க வைக்கிறதுக்காக நான் உள்ளே இருந்தேன். அதுக்கான எஃபர்ட் நான் அங்கே போட்டிருந்தேன். அதனால அது நல்லா இருந்துச்சு. அந்த வலியா எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோடா அடிப்பீங்க, இருங்க நான் கொஞ்சமாக வாங்கிக்கிறேன், ரொம்ப வலிக்குது, பொறுமையாக அடிங்க, அந்த மாதிரி இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஃபீல் பண்ணுறதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நீ என்ன அடிக்க தானே போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் விட, இதான் நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு. அது என் தம்பி பண்ணோம், அது சும்மா ஃபன்னாக பண்ணது. அது நல்லா இருந்துச்சுல, ஹாப்பியாக இருந்துச்சுல. அவள் தான் அதுக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்பேஸ் கொடுத்த மக்கள் எல்லாருக்கும் தான் ஒரு பெரிய நன்றி சொல்லும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் இல்லை, நான் ஒரு வேளை எலிமினேட் ஆகி போயிருந்தேன்னா நான் யாருன்னே உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுல்ல. அதை தெரிய வச்ச எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஐயோ அதே கேட்குறீங்க. இல்லை அட்வைஸ் லைக் எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்லலாம் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் வெளியில், பட் நம்ம ரொம்ப தூரமாக இருந்து ரசிச்சிருக்கோம். இப்போ ரொம்ப கிட்டக்க இருக்கும்போது நம்ம தப்பாக பேசுகிறோம்னு அந்த பயம் தான் நிறைய இடத்துல இருந்தது. அப்புறம் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு கரெக்ட் பண்ணிட்டா நம்ம கேமுக்கு நல்லது அப்படின்னு உள்ளே இருக்கும்போது புரிஞ்சது. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஹீரோ தான்டா. ஸோ ஆமாம், எங்களுக்கு வந்து ரயான் தான் ஹீரோ. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே பிபி டீமுக்கே வந்து ஆக்சுவலி இந்த படமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன் தான். ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் வந்து இட் ஃபீல்ஸ். அண்ட் வந்து படம் லைக் நாங்கள் அங்கே பிக் பாஸ் முடிச்சுட்டு உடனே வந்து ஒரு படம் வந்து ரயானுக்கு வந்தது வந்து இட் ஃபீல்ஸ் ஸோ குட். அண்ட் வந்து நாங்கள் உள்ளே பார்த்த மாதிரி எல்லா எக்ஸ்பிரஷன் அவன் ரசத்தையும் வந்து இந்த படத்துலையும் வந்து அவன் காமிச்சிருக்கான்.
எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணீங்க ரயான் ஃபர்ஸ்ட் டேக்கு நான் படம் பார்க்க வருவேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் டே கரெக்டாக படம் பார்த்துருக்கீங்க. ஆமா 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 நான் வரமாட்டாங்க தான் நினைச்சேன், பட் சூப்பர் வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க அவுட் கோயிங்கான பர்சனே இல்லை. ரயானுக்கு யாராவது நோ சொல்ல முடியுமா சொல்லுங்க. ஸோ வந்து டாஸ்க் பீஸ்ட் ஆச்சு. டாஸ்க் பீஸ்ட் அதான் ஒரு பீஸ்ட்னு சொல்லி அப்படியே காமிச்சு இஸ் ஆல்சோ சாக்லேட் பாய் அப்படிங்கிறது வந்து இந்த படம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாகவே தெரியும். ஸோ அதனால அதர்வைஸ் ரோஸ்ட் பண்ணிருக்காங்க, ஹரி பாஸ்கர் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருந்தது. ஹரிபாஸ்கரை வந்து நாம நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கோனாலும் இல்லை லாஸ்ட்ல பிக் பாஸ்ல அவ்வளோ நாள் பார்த்துருக்கோனாலும் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்தது. அண்ட் அதோட கான்செப்டும் வந்து அப்படி தான் இருந்தது. ஸோ அது வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். ஸ்டார் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்தது படத்தில். அண்ட் ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது எல்லாருக்குமே. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் பிக் பாஸ் படம் பார்த்தீங்க. ஆ ஏன்னா உள்ள 2 படம் பார்த்தீங்க. அது இந்த ஃபீலிங் ரொம்ப ஸ்பெஷல். எஸ்பெஷலி இதில் வந்து ரயானும் இருக்கிறதுனால அண்ட் நாங்கள் எல்லாரும் ஒன்றா வேற உட்காந்து பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே ஒன்றா படம் பார்த்தோம். வீட்டுக்கு வெளியில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பார்க்குற முதல் படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் தான். ஸோ அதனால அது ஒரு நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். இந்த இடத்துல யாரும் மிஸ் பண்ணுறோமா? இன்னைக்கு வந்து ரியா வரல. ஸோ அதனால அவங்க வரல. சுனிதா நான் வரல. ஸோ அதனால நம்ம வீட்டிலேருந்து இன்னும் 2-3 பேர் வரலையே அப்படின்னு இருக்குது. முத்துக்குமரன் இல்லை. ஸோ அதனால இவங்கெல்லாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இருந்தாலும் வந்து ஐநோ அவங்க எங்கே இருந்தாலுமே ஃபோன்லலாம் சொல்கிறாங்க சொல்லிடுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால ஹாப்பி. இந்த மீட் வந்து எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் இது யோசிச்சுட்டு இருந்தது. எப்படி நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். ரயானோட படம் வந்து உள்ள ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால அந்த படத்துக்கு எல்லாரும் ஒன்றா வந்து பார்க்க போகிறாங்க போதே அந்த ஆன்டிசிபேஷன் எங்களுக்கு இருந்தது. அவனை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. படம் பார்க்கும்போது ஹீரோக்கு கிளாப் தட்டல, ஹீரோயினுக்கு கிளாப் தட்டல. ரயானோட அந்த ஸ்க்ரீன் பார்க்கணும்னா கிளாப் பண்ணி பறக்குது. ஆமாம். ஏன்னா ஹரிபாஸ்கர் படம் வருங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம். லாஸ்ட்லேயே வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது எல்லாமே முன்னாடியே தெரியும்ல. ஆனால் ரயான் நம்ம கூடவே இருந்தான். அவனை டக்குன்னு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஆமாம்மா அந்த 100 days உள்ளே அவங்க இருக்கும்போது தான் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ரயானை பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம பையன் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா கைத்தட்டுகள் கூச்சல்லாம். பிக் பாஸ் 8ல எப்படி இருக்கு? 7 ஹவர் கம்பேர் பண்ணும்போது நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. அந்த டாப் கேட்டிங்களா? நான் வந்து பிக் பாஸ் பார்த்ததில்ல. பட் நான் கேள்விப்பட்டேன் இருக்கிற எல்லா சீசன்ஸை விட இங்கே தான் வந்து டாக்ஸிட்டி கம்மின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் உள்ளே இருந்த அத்தனை பேருமே ரொம்ப மெச்சோர்டாக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் தப்பெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் இருந்தோம். ஆனால் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம். ஸோ ஐ திங்க் அந்த வகையில் இந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சீசன் எனக்கு தோணுது. ப்ராப்ளி ஃபியூச்சர் சீசன்ஸில் வந்து இன்னும் என்டர்டெயின்மெண்ட் ஆட் ஆகலாம். பட் இதே மாதிரி விஷயங்கள் மெயின்டைன் ஆனால் சூப்பராக இருக்கும். லைக் நாங்கள் முடிஞ்சோன்னா ஏதோ கல்யாண வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இந்த வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்க அளவுக்கு அந்த ஒரு பாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஒரு படம் பார்த்தீங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு லைக் அப்படியே அப்ரப்டாக ரயான் இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். நல்ல ஒரு இந்த குட்டி படம், தனுஷ் சாரோட குட்டி படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஃபீல் குட் மூவி. தெலுங்கில் தான் மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு படங்கள் பார்ப்போம். தமிழில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் ரயானோட ரொம்ப ஒரு க்ளோஸாக பழகினதுனால நம்ம வீட்டு கண்ணுக்குட்டியை பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபீலை அவன் வரும்போதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஹரிபாஸ்கரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரோட ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில. ரொம்ப ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. லாஸ்ட்லியாகவும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃப்ளேவரே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து நம்ம மக்கள்கிட்ட கரெக்டாக போய் கனெக்ட் ஆகி ஒரு லவ் டுடே சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ ஸோ மச். லவர் ஏங்க பெஸ்டி சூப்பரா இருக்கணும். லவர் தான் நீங்க சூப்பரா இருக்கணும். அது ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்தது. யார் வந்து ரிலேஷன்ஷிப் வேல்யூ பண்றாங்களோ அவங்களுக்கு லவர் தான் சூப்பரா இருப்பாங்க. ரயான் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரோட எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ஆக்சுவலி அந்த ஹரிஷா தெரியல, ரயானாவை தான் நிறைய இடத்துல தெரிஞ்சார். ஏன்னா ரயானோட நிறைய எமோஷன்ஸ் நேரில் பார்த்ததுனால தியேட்டரில் பார்க்கும்போது அது ரயானா தான் நிறைய இடத்துல தெரிஞ்சது. ஸோ ரொம்ப நேச்சுரலா இருந்தது. என்கிட்ட கேட்கவே இல்லையே. நல்லா இருந்துச்சு. நிஜமாவே வந்துட்டு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான மூவி. நீங்க வந்து ஜாலியா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக என்னெல்லாம் ஒரு படத்தில் உட்கார வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் இந்த படம் வந்து உட்காந்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு. அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரயான் ஆஸ் யூஸ்வல் க்யூட்டாக இருந்தார்.
ரியல் ஸ்கிரீன் ஆஃபீஸ் ஸ்கிரீன் ஆக்சுவலாக அதில் வந்துட்டு கொஞ்சம் வில்லன் லுக் அந்த மாதிரி வில்லன் சைடாக இருந்துச்சு. பட் வெளியே நாங்கள் பார்க்குற ரயான் ரொம்ப சாக்லேட் பாயா அந்த மாதிரி பார்த்தோம். யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? புரியல. யார் இந்த இடத்துல மிஸ் பண்றீங்க? முத்து மிஸ் பண்ணுறேன். முத்து மிஸ் யூ. தீபக் அண்ணா வரல, சுனிதா வரல. ஆமாம், எல்லாரையும் ஆக்சுவலாக மிஸ் பண்ணுறேன். நான் எதிர்பார்த்தேன் எல்லாரும் வருவாங்கன்ட்டு. பட் அவங்க நல்லா இருக்கு. இனி எல்லாரும் வந்திருக்கலாம்.